அண்ட் அமெரிக்காவில் வந்து எல்லாமே ரொம்ப ஜோராக இருக்குது, பிரமாமா இருக்குது. அந்த இது இருக்குது, அந்த ஏர்போர்ட்டில் ஒரு செக்யூரிட்டின்ட்டு பேண்ட்டாவு சொக்காவு வேஷ்டியாவு பல்ல கடிக்காத எச்ச பண்ணாத ரொம்ப ஒரு ஆச்சாரமான செக்யூரிட்டி அங்கே. நீங்கள் படிச்சுட்டு எப்படிப்பா எம்எஸ் தான் பண்ண போச்சு பார்க்க போகிறீங்க நீங்களும். பட் டெஃபினட்டாக நத்திங் லைக் இவ்வளோ வசதியாக இருந்தாலும் இவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் எனக்கு மெட்ராஸ்க்கு வந்தவொடனே தான் எனக்கு வந்தவழிக்கு மாடவீதிக்கு வந்து அந்த கற்பாம்பாள் சன்னதி சுற்றினதுக்கு அப்புறம் தான் ஒரு மூச்சே வந்தது எனக்கு அப்போ அப்படின்ட்டு. ஏன்னா ஆஃப்டர் ஆல் தட் இஸ் அவர் சோல். திருப்பி நம்ம எவ்வளோதான் விதவிதமாக டிஷர்ட் போட்டாலும் விதவிதமாக ஜீன்ஸ் போட்டாலும் என்னதான் பர்ஃப்யூம் போட்டாலும் பேசிக் பாடி இருக்கு இல்லையா, அது வந்து அம்மா கொடுத்தது. என்கிட்ட வந்து கிரெடிட் கார்டு கிடையாது, விசா கார்டு கிடையாது, எந்த கார்டு டெபிட் கார்டு கிடையாது. ஐ ஹவ் ஒன்லி ஒன் கார்டு, தட் இஸ் அம்பிலிக்கல் கார்டு, மை கனெக்ஷன் வித் மை மதர். பிகாஸ் ஐ நோ என்னை பொறுத்தவரைக்கும் ஹெரிட்டேஜ் என்னன்னா ஐ ஓ ஆல் மை சக்சஸ் டு மை ஜாயிண்ட் ஃபேமிலி. நான் வந்து ஐ லிவ் வித் மை தாத்தா பாட்டி பெரியப்பா பெரியம்மா சித்தப்பா பசங்க பெரியப்பா பசங்க எம் பசங்க. ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல வேண்டியது, இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்றா இருக்குது ஜாயிண்ட் ஃபேமிலின்னு ஆயிடுச்சு. சார் ஐ லிவ் வித் மை ஒய்ஃப் ஃபார் த பாஸ்ட் 20 years. வெளில சொல்லாது, திருஷ்டி பற்ற போகிறது அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதில் வந்து நான் கம்ப்ளீட்டாக நம்மளுடைய ஹெரிட்டேஜ் என்ன, பத்மாக்கா சொன்ன மாதிரி உங்கள் அப்பா யாரு, உங்கள் அம்மா யாரு, உங்கள் தாத்தா யாரு, உங்கள் பாட்டி யாரு. நான் கம்ப்ளீட்டாக தாத்தா பாட்டியால் வளர்க்கப்பட்டவன். இப்போ வந்து தாத்தா பாட்டியை பார்க்கவே முடியுது சார், எல்லாரும் டை அடிச்சுன்னு அப்பா அம்மாவே இருக்காங்க கடைசி வரைக்கும். ஃபர்ஸ்ட் பிசிக்கலா நீ தாத்தாவா மாறினா தான் சைக்கலாஜிக்கலி நீ தாத்தாவா மாற முடியும். அந்த அட்வைஸ் கொடுக்குறது அப்பதான் அந்த பாட்டி சொல்லி தான் தட்டாம இருக்க முடியும் இல்லையா. அந்த மாதிரி நான் கம்ப்ளீட்டா எங்க தாத்தா பாட்டியால் தான் வளர்ந்தேன். எனக்கு வந்து ஏதாவது ஒரு அட்வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப் as much hobbies as possible. ஒன் டே ஒன் ஆஃப் யுவர் ஹாபி வில் பிகம் யுவர் ப்ரொஃபஷன். தட்ஸ் வாட் ஹேப்பன் டு மீ. நான் வந்து காலேஜ் படிக்கச்சே ஸ்கூல் படிக்கச்சே டிராமா எழுதுவேன், கவிதை எழுதுவேன், பெயிண்டிங் போடுவேன், இதை தவிர படிச்சுட்டு இருந்தேன். என்ன அப்கோர்ஸ் நான் கிண்டி இன்ஜினியரிங் பயோடேட்டாவில் சொன்னாங்க மோகன் ஸ்டடி பிஇ அந்த எம்எஸ்சி ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங். நான் படித்தது இன்ஜினியரிங், பட் வேலை பார்த்து கொஞ்சம் நேரிங் தான். ஏன்னா நான் கம்ப்ளீட்டாக ட்ராமா சினிமா அந்த மாதிரியே போயிட்டேன் நான். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அந்த தாத்தா பாட்டியால் வளர்ந்ததால தான் ஐ ஓ ஆல் மை சக்சஸ். இப்போ நீங்களாம் வந்து கேரியரை நீங்கள் ரொம்ப சிம்பிளாக டிசைட் பண்ணுறீங்க. ஐ வாண்ட் டு பிகம் பயோடெக்னாலஜி படிக்கணும், ஆர்கிடெக்ட் படிக்கணும். அதெல்லாம் என் பீரியட்லாம் அதுக்கெல்லாம் ஒரு சான்ஸே ஸ்கோப்பே கிடையாது. அதுவும் எஸ்பெஷலி ஜாயின்ட் ஃபேமிலி இருந்ததுனால நான் இன்ஃபேக்ட் முதல்ல ஸ்கூலில் சேர்த்தேன். முதல்ல 1ஆம் கிளாஸ் படித்தேன், அப்புறம் 3ஆம் கிளாஸ் படித்தேன், அப்புறம் 5ஆம் கிளாஸ் படித்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சரி டபுள் ப்ரொமோஷன் 2 வாட்டி கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் சமீபத்தில் பார்த்தா அந்த ஸ்கூலில் 2nd கிளாஸ் அண்ட் 4th கிளாஸ் கிடையாதான். வேற வழி இல்லாமல் 1 to 3rd 3 to 5 என்ன போட்டிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இன்ஜினியரிங் முடிச்ச உடனே செகண்ட் இயர்ல வந்து என்ன கோர்ஸ் எடுக்கணும், யார் அந்த கோர்ஸ் டிசைட் பண்ண. இப்பெல்லாம் நீங்க தான் டிசைட் பண்றீங்க. நான் ஒரு டிசிஷன் எடுக்கல. நான் நேரம் எங்க வீட்டு கூடத்தில் வந்து எங்க தாத்தா எங்க பாட்டி எங்க அப்பா எங்க அம்மா எல்லாரும் உட்காந்து மோகன் வந்து என்ன கோர்ஸ் எடுக்கலாம் டிசைட் பண்ணாங்க. எங்க பாட்டி சொன்னா எலக்ட்ரிக்கல் வேண்டாம் ஷாக் அடிக்கும் அப்படின்ட்டா. தென் மை பெரியப்பா செட் வேணா கிரிமினல் இன்ஜினியரிங் படிக்கிட்டு வேணா, அது அப்படியா படிக்க முடியாது, ஆனா தான் உண்டு. தென் அப்பா சொன்னார் லைஃப் மெக்கானிக்கலா இருந்து போட்டோன்னு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்துட்டேன் நான். அந்த மாதிரி பட் எனக்கு ஒன்றும் பெரிய லாஸ் ஒன்றும் கிடையாது. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், வெரி கலர்ஃபுல்லா இருக்கேன். ஐ ஓ ஆல் மை சக்சஸ் டு மை தாத்தா அண்ட் பாட்டி. எங்க தாத்தா வந்து அவ்வளோ என்ன அப்ரிஷியேட் பண்ணுவார். அங்க தட் இஸ் நான் ஒரு சின்ன தட் இஸ் அந்த அப்ரிஷியேட் பண்றது அந்த என்கரேஜ்மெண்ட்ல தான் இந்த கரிக்குலம் வந்து உங்களுக்கு டீச்சர் சொல்லி தந்துறாங்க. இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் சொல்லி தரது வந்து வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் தான், தாத்தா பாட்டி தான். நான் போறச்சே நான் டிராயிங் போடுவேன், எங்க தாத்தாட்ட காட்டுவேன். அப்படியே ரவிவர்மா மாதிரி இருக்குடா அப்படின்பாரு, ஏற்றி விடுவார் சும்மா. அப்புறம் வந்து ஒரு போயமைனா காளிதாச மாதிரி இருக்கு அப்படின்பாரு அவர். ஒரு வாட்டி என்ன பண்ணா நான் ஒரு அம்பாள் படம் வரைஞ்சு காமிச்சேன். எங்க தாத்தா காமிச்சேன், தாத்தா எப்படி இருக்கேன், என்ன அதை நம்பிட்டு வேலைக்காரி மாதிரி இருக்கு அப்படின்ட்டாரு. எனக்கு ரொம்ப கடுப்பு. நான் ஒரு 4-5 வாட்டி வரைஞ்சு காமிச்சேன். 4-5 வாட்டி வேலைக்காரி தான் சொல்றேன். அப்புறம் வேலைக்காரியை வரைஞ்சு காமிச்சேன், அம்பாள் மாதிரி இருக்குடா அப்படின்ட்டாரு. பட் என்னன்னா அதுக்கப்புறம் ஒரு பிரில்லியண்டா ஒன்று சொன்னார், அம்பாளோட ஒரு பெரிய வேலைக்காரி உண்டாடா, 7 புவனங்களையும் பாதுகாக்கிறாள், அவளோட ஒரு பெரிய வேலைக்காரி உண்டா அப்படின்னாரு. தட் இஸ் அந்த பஞ்ச் டயலாக். அங்க வந்து தாத்தாட்டே தான் நான் வந்து கத்துட்டேன் நான். எல்லாமே ஐ ஓ ஆல் மை கிரெடிட் மை சக்சஸ் டு மை ஜாயிண்ட் ஃபேமிலி. ஏன்னா நான் பேங்க்கு கூட போனது கிடையாது. நான் ஈவன் இஃப் ஐ கோ டு பேங்க்னா ஐ வில் பி அ டிரைவர் ஒன்லி. ஐ யூஸ் டு டேக் மை ஒய்ஃப். ஃபார் எவ்ரி சக்சஸ்ஃபுல் மேன் தேர் இஸ் a woman behind பாங்க. ஃபார் மை சக்சஸ் தேர் ஆர் லாட் ஆஃப் women behind. தப்பா எடுத்துக்காதீங்க. நான் சொன்னது என்னோட பாட்டி எங்க அம்மா என் ஒய்ஃப் அவதான். நான் என் ஒய்ஃபோட ஒரு வாட்டி பேங்க்குக்கு கார்
ஐ டேக் ஹியூமர் ஒன்லி ஃப்ரம் லைஃப் அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணாலே தட் பிகம்ஸ் ஹியூமர். அந்த ட்விஸ்ட் இன் தி டேல் கொடுக்க வேண்டியதான் ரைட்டரோட ஒரே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் ஒரு வாட்டி பேங்க்குக்கு போயிருந்தேன் என் ஒய்ஃபோட. மை ஒய்ஃப் வெண்ட் இன்சைட் த பேங்க். தென் அப்போ வந்து எனக்கு போர் அடிச்சுது. அப்போ ஐ மெட் மை ஓல்டு ஃப்ரெண்டு, ஸ்கூலில் படித்தான் கூட, 1962 படித்தான். அவனை பிடிச்சி வச்சு ராவ ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆயிடுச்சு. நான் 72 தான் வந்திருக்கேன். அவனுக்கு பயமாக போயிடுது. 2012 வரைக்கும் எப்படி இது எப்போ முடிப்பான்னு தெரியல. ஒரு ஸ்டேஜில் வந்து கூட ஷேம் விட்டுட்டு உள்ள ஓட்டான் அவன். தென் மை ஒய்ஃப் கேம் அவுட். ஐ ஆஸ்டர், என்னடி இது ஒரு சின்ன செக்கு அதை மாத்திரத்துக்கு 1.5 மணி நேரமா? வாட் சார்ட் ஆஃப் பேங்க் தே ஆர் ரன்னிங்? ஒரு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாதா அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க, அந்த கவுண்டர்ல இருக்க வேண்டிய ஆசை வெளில உன கேனா போய் பிடிச்சி வச்சுட்டானா அப்படின்னா. See, I was the culprit on the day. Sorry for taking water frequently because இந்த அமெரிக்கன் ட்ரிப் போயிட்டு வந்து த்ரோட்டு கட் த்ரோட் ஆயிடுச்சு. என்ன அதனால தான் வெரி சாரி. அண்ட் அந்த மாதிரி லைஃப்ல நிறைய ஹியூமர் இருக்கு, நம்ம அதை பார்க்கறது தான் இருக்கு. இப்போ சாக்லேட் கிருஷ்ணா அவங்க மேடம் சொன்ன மாதிரி குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, குழந்தைகள் வந்து எல்லா குழந்தையுமே கிருஷ்ணர் தான். நம்ம பார்க்குற பாவத்தில் தான் இருக்கு. நீங்க எல்லாருமே கிருஷ்ணர் தான். அதுக்கு தான் நான் ஒரு சின்ன ஒரு கவிதை ஒன்று எழுந்தேன். பையன் மண்ணை தின்றால் வெய்யாதே, பையன் மண்ணை தின்றால் வெய்யாதே, வாய்க்குள் பார், வையம் தெரியாவிட்டால் ஐயமே இல்லை, நீ யசோதை அல்ல. நீ யசோதையா இருக்கிறவருக்கு எல்லா குழந்தையுமே கிருஷ்ணர் தான். வாய்க்குள்ள அந்த 7 புகனங்களும் தெரியும். ஸோ அந்த சாக்லேட் கிருஷ்ணா டிராமாவில் வந்து எனக்கு வந்து இட்ஸ் வெரி கிரேட் திருப்பு முனையே சொல்லலாம். ஏன்னா கல்கியில் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இருந்தேன். அதில் ஸ்டோரி எனக்கு ஆன்மீக ஈடுபாடு சின்ன வயசுலேருந்தே உண்டு. இந்த ரமணாசிரமம், ரமண மகர்ஷி எஸ்பெஷலி இஸ் மை குரு மென்டார். அவர்கிட்ட நான் பல விஷயங்கள் நான் வந்து அஃப்கோர்ஸ் ஐ கேன் ஒன்லி ரீட் ஹிம். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு இமிடியேட் ரமணா. டு பிகம் ரமணா இஸ் அ வெரி கிரேட் டாஸ்க். அது வந்து வரைச்ச கூட நம்ம காயத்ரியோட மாமனார்ட்டையும் பிரதர்ட்டையும் பேசிட்டு வந்திருந்தேன் ரமண மகர்ஷியை பற்றி. சச் அ கிரேட் சோல் அவர் வந்து அவர் தான் சொன்னார் ஒரு வாட்டி வந்து ஒருத்தர் சொன்ன, இந்த ரமண மகர்ஷியோட ஃபேமஸ் டீச்சிங் இஸ் ஹூ ஆம் ஐ, ஃபைண்ட் அவுட் ஹூ யூ ஆர். நீ யாருங்கிறத கண்டுபிடி. அந்த ஹெரிட்டேஜ் தான் அகைன் கொஸ்டின். அந்த ஒருத்தர் சொன்னார், இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு சுவாமி, நான் பேசாம இந்த நாம சங்கீர்த்தனம் ராமா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு போயிட்டு இப்ப ராமரையோ கிருஷ்ணரையோ அடைஞ்சுடுறேனே, இப்ப தியாகையர் வந்து பாட்டு பாடி ராமரை அடையலையா அப்படின்னு. இல்லடா முட்டாள், அடைஞ்ச ராமரை பத்தி அவர் பாடினார் அப்படின்னாரு. there is a big difference between பாடி அடையிறது அடைஞ்சு பாடுறது இல்லையா. அந்த மாதிரி சச் அ கிரேட் நம்ம இந்தியன் கல்ச்சர்ல நம்ம இந்தியன் ஹெரிட்டேஜ்ல இல்லாது எதுவுமே கிடையாது. அதை படிச்சாலே போறோம். வராகமிகரில் ஆரம்பிச்சு வாஸ்து சாஸ்திரம் வரைக்கும் எல்லாத்துக்கும் வந்து இந்தியா நம்மகிட்ட புக்ஸ் இருக்கு. ஒன்லி திங்ஸ் as she said, அந்த பிரிட்டிஷ் வந்து they divided us and ruled us wrongly. ஸோ அதில் வந்து we lost everything. நம்ம இதெல்லாத்தையும் நம்ம விட்டுட்டோம். நம்ம now we are trying to ape அமெரிக்கன் கல்ச்சர். அந்த ஜீன்ஸ் போட்டுக்கிறோம், நானே அதான் முன் வந்திருக்கேன், சாரி. என்ன we are trying to ape அமெரிக்கன் இதை வந்து ஏப் பண்றோம். ஏன்னா நமக்கு வந்து நம்ம ஃபேமிலி, நம்ம அப்பா அம்மா, நம்ம தாத்தா பாட்டி அவங்க கொடுத்தது டயபிட்டிஸ், சுகரு, பிபி. இப்ப சின்ன வயசுல வரது காரணம் என்னன்னா பிகாஸ் ஆஃப் நம்ம வந்து அந்த திருப்பி பீட்சா அந்த அமெரிக்கன்ஸை ஏப் பண்ணி அந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிக்கிறது தான். இப்போ எனக்கு வந்து நவ் ஐ எம் 60 years old, டச்வுட். இது வரைக்கும் நான் பிளட் டெஸ்டே பண்ணிக்கிறதே கிடையாது, பண்ணிக்கவே நான். ஏன்னா ரிசல்ட்டை பார்த்து மயக்கம் போட்டு வரத விட நான் மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு அப்புறம் போய் ரிசல்ட் பார்த்துக்கிட்டுமே அப்படின்னு விட்டேன் நான். ஏன்னா எங்க தாத்தாவா இருக்கட்டும், எங்க பெரியப்பா இருக்கட்டும், நாங்களாம் வந்து மோர்ஞ்சாத்துக்கு மைசூர் பாக்கு தொட்டுப்போம், அவ்வளோ ஸ்வீட்டா இருக்கணும்ட்டு. ஏன்னா எங்க அம்மா சொல்லுவா கம்ப்ளெக்ஷன் கம்மியா போயிடும் ஸ்வீட் குறைச்சி, காரம் சாப்பிட்டா கம்ப்ளெக்ஷன் போயிடும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் கொஞ்சம் தத்து பித்துன்னு இருந்தா கூட அந்த ஜாயிண்ட் ஃபேமிலி அந்த சிஸ்டத்துல வந்து வி லேர்ன்ட் அ லாட். அந்த அந்த ஒரு சக்சஸ் தான் என்ன இன்னைக்கு இவ்வளவு தூரம் என்ன பொறுத்த வரைக்கும் ஹெரிட்டேஜ் வந்து மை ஜாயிண்ட் ஃபேமிலி. ஐ ஓ ஆல் மை சக்சஸ் டு மை ஜாயிண்ட் ஃபேமிலி. அது வந்து இப்போ கிரேசி கிரியேஷன்ஸ் ட்ரூப் ஆரம்பிச்சு 1979 we started. We have traveled throughout world. அதெல்லாம் கூட it is because not because of Crazy Mohan's writing or Madhu Balaji or others acting. It is mainly because we were together for the past 33 years. நாங்க ஒண்ணா இருந்ததால தான் இது நடக்க முடிஞ்சது. அந்த டுகெதர்னஸ் வந்து அகைன் ஐ லேர்ன் ஒன்லி ஃப்ரம் மை ஜாயிண்ட் ஃபேமிலி. இந்த சாக்லேட் கிருஷ்ணா அதே மாதிரி கிட்ஸ் குழந்தைகளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நான் சாக்லேட் கிருஷ்ணா டிராமா போட்ட போது முதல்ல வந்து காற்றினிலே வரும் கீதம், கண்டனை தேடி, அப்புறம் எங்கிருந்தோ வந்தான், இப்படி என்னெல்லாமோ டைட்டில் வச்சேன். எனக்கு எதுவுமே ஒரு திருப்திகரமா இல்லை. தென் சாக்லேட் கிருஷ்ணா அப்படின்னு ஒரு டைட்டில் தோணிது.
தென் ஐ டோல்டு மை ஆல் கிட்ஸ் கூப்பிட்டு சொல்றேன், அங்கிள் ரொம்ப நல்லா இருக்கு அங்கிள், சூப்பரா இருக்கு அப்படின்னா. ஏன்னா குழந்தைகள் வந்து தே ஆர் வெரி ப்ரிகாஷியஸ் அண்ட் வெரி இன்க்யூசிட்டிவ். நம்ம வளர வளரலாம் வி லூஸ் அவர் இன்டெலிஜென்ஸ், வி லூஸ் அவர் இன்னசென்ஸ், அண்ட் வளர வளரலாம் வி பிகம் வெரி ஸ்கொயரா போயிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன, எழுத்து வீட்டில் ஒரு அங்கிள் ஒருத்தர் இருக்கார், அவரோட கிராண்ட்சன் வந்து சிகாகோல இருக்கான். அந்த சிகாகோ கிராண்ட்சன் வந்து வந்திருந்தான். அப்போ வந்து அங்கிள் வந்து அந்த குழந்தை ஆயிடுச்சுன்னு கபாலீஸ்வரர் டெம்பிள் போறேன், நீ வரையா மோகன் அப்படின்னார். சரி நானும் அவரும் குழந்தை ஆயிடுச்சுன்னு டெம்பிள் போனோம். அப்போ வந்து கோவிலில் வந்து சுவாமிக்கு அபிஷேகம் நடந்தது. தாத்தா வாட் இஸ் கோயிங் ஆன் அப்படின்னு அவன் கேட்டான். இவர் அபிஷேகம் சொல்றீங்களா இல்லையா, ஹே காட் இஸ் டேக்கிங் பாத்ரா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வந்து ஸ்கிரீன் போட்டாங்க, தாத்தா நவ் வாட் இஸ் கோயிங் ஆன், மாதிரி காடுக்கு ட்ரெஸ் பண்றாங்க. என்ன தாத்தா குளிக்கிறத பார்க்க அலோவ் பண்ணாங்க, ட்ரெஸ் பண்றதை பார்க்க மாட்டாங்களே. இந்த மாதிரி கிட்ஸ் ஆர் வெரி ப்ரிகாஷியஸ், வெரி இன்க்யூசிட்டிவ். அண்ட் அந்த குழந்தையில நமக்கு சொல்லித்தரவங்க யாரு, நம்மளை மோல்டு பண்றது யாருன்னா, இட் இஸ் நாட் இன் காலேஜ், இட் இஸ் நாட் இன் யுவர் ஜாப் ஆகட டீச்சர்ஸ் அண்ட் யுவர் டீச்சர்ஸ். டீச்சர் 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 தான். என்னுடைய டிராமால சினிமால அது கமலஹாசன் படமா இருந்தாலும் சரி, ரஜினிகாந்த் படமா இருந்தாலும் சரி, நான் ரெம்யூனரேஷனுக்கு முன்னாடி போடுற முதல் கண்டிஷன் அந்த ஹீரோயின் பேர் ஜானகின்னு இருக்கணும் அப்படின்ட்டு. எல்லாரும் நினைச்சிருக்கா ஜானகிங்கிறது மோகனோட எக்ஸ் லவரா, இல்ல அம்மா பேரா, இல்லாட்டி பாட்டி பேரா, இல்லாட்டி ஒய்ஃப் பேரான்ட்டு இல்ல. இட் இஸ் மை டீச்சர்ஸ் நேம். ஷீ இஸ் ஸ்டில் லிவிங். ஷீ இஸ் இன் ஹைதராபாத். ஷீ இஸ் அபவுட் 85 years old. as a mark of respect என்னுடைய ஹீரோயின் எல்லாம், பிகாஸ் நிஜமாவே என்னோட ஹீரோயின் வந்து என்னோட டீச்சர் தான். அவ தான் ஷீ ஒன்லி டாட் மீ எவ்ரிதிங். அஃபெக்ஷன், லவ் எல்லாமே சொல்லி கொடுத்து அந்த ஹீரோயின் தான். ஸோ அவ ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ஸோ டோன்ட் ஃபர்கெட் யுவர் டீச்சர்ஸ், டோன்ட் ஃபர்கெட் யுவர் பேரண்ட்ஸ், டோன்ட் ஃபர்கெட் யுவர் கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மா. தட் இஸ் யுவர் ஹெரிட்டேஜ்.